மக்கள் வலித்திட்டார். இதுவரை கொங்கனாவரம் ஒன்றியத்தில் எவ்வளவு மக்கள் வெள்ளம் கூடியது கிடையாது. இந்த வரலாற்றை கொங்கனாவரம் ஒன்றியம் படைத்து விட்டது. இந்த பேரூராட்சி அதிர்கின்றது மக்களுடைய ஆரவாரத்தில். ஆக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பயிர் மூளை. அப்படி நம்முடைய வெற்றி இப்ப இருக்கிற எழுச்சிய சாட்சி. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க இப்ப அநேகமா தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க, கோணாவரத்தினுடைய மக்களுடைய ஆரவாரத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும், அண்ணா திமுக ஆட்சி அமையும். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் என்னென்னலாம் நம்மளை ஆட்டி படைச்சாருல, நம்ம மட்டுமா படைச்சாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து படைச்சாரு. ரெண்டு கட்சியுமே உடைக்க பார்த்தார். அண்ணா திமுக உடைக்க பார்த்தாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் பல்வேறு இடையூறு செஞ்சாரு. இரண்டு கட்சியும் திரு ஸ்டாலின் எத்தனையோ ஆயுதத்தை பயன்படுத்தி பார்த்தார், அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுகவில் இருந்துகிட்டு சில எட்டப்பர்கள் நம்முடைய இயக்கத்தை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? இன்றைக்கு எங்க போயிருக்காங்க? ஆக அண்ணா திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அவர்கள் அழிந்து போவார்கள். இது தெய்வ சக்தி உள்ள கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வத்துக்கு சமமானவர். இதே புரட்சி தலைவர் அம்மாவர் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? திரு கருணாநிதி. அவர் குடும்பத்தை தானே வாழ்ந்தாரு, நாட்டு மக்களுக்கு வாழ்ந்தாரா? ஆனா நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. ஆகவேதான் இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் பிறக்கின்றார், வாழ்கின்றார், இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்வாரோ அவர்தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள். அப்படி சேவை செய்த தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. ஆக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எனக்கு 1979 சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட போது எனக்கு எம்எல்ஏ என்ற அடையாளம் கொடுத்த மக்கள் நீங்கள். 1991 எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தவர்கள் இந்த மக்கள். அதே போல 98 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எனக்கு எம்பி என்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த மக்கள். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களை சந்தித்து நான் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 2011 என்னை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக்கினீங்க. அதன் மூலமாக இதை புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ற வாய்ப்பை கொடுத்தீங்க. பிறகு 2016 மீண்டும் அம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களால் நான் வெற்றி பெற்றேன். சிறப்பாக நிர்வாக திறமையின் காரணமாக எனக்கு கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்து நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை 2 துறையும் கொடுத்தார். இத்தனை வாய்ப்பும் நீங்க கொடுத்த வாய்ப்பு. அத்தனை புகழும் உங்களை சாரும். நான் உழைத்த உழைப்பு தான் புகழ்புறம் உங்களை சாரும்.
நீங்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தீர்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டேன். அதனால எனக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்தீர்கள். அது மட்டுமில்ல, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உங்களால் பெறப்பட்டது.